அவன் சாமிக்கெல்லாம் கேட்கல, சரக்கு கேட்டிருக்கான். போக சொல்ல அவனை. எது சரக்குக்கா? சார், வேம்பலியம்மன் கோயிலுக்கு கூழு ஊத்துறோம். உங்களால் நான் காணிக்கைய ஏதாவது தாரீங்களா? தல சாமி காரியமா தல, ஏதாவது கொடுத்து அனுப்பேன். இந்தா. ஐயோ, இந்த உண்டியல் 1000 ரூபாய்க்கு கீழே வாங்காதுங்க. என்னது 1000 ரூபாயா? என்ன குத்து வச்ச மாதிரி கேக்குற? தல இவன் சொன்னதை கேட்டியா? சாமி காரியம் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஆ, இந்த மாசம் 1000 ரூபா போடுங்க, அடுத்த மாசம் 700 ரூபா போட்டா கூட போதுங்க. அடுத்த மாசமும் வருவியா? யோ, என்ன மாசம் மாசம் வந்து கேப்பியா? ஆமா, இந்த ஏரியால கூழ் ஊத்துறது நான் தானே. ஏதாவது டொனேஷன் கொடுத்தீங்கன்னா கடை நல்லா இருக்கும் சார், நீங்களும் நல்லா இருப்பீங்க. என்ன மிரட்டுறியோ? வாங்கிறது பிச்சை, இதுல மிரட்டல் வேற. போட. தம்பி, நான் யாருன்னு தெரியாம நீ விளையாண்டுட்டு இருக்க. 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். உன் கடைக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன சொன்ன? தம்பி, காசு கொடுத்தா நல்லா இருப்ப, இல்லைன்னா கடை நாசமா போயிடும். யாரு கடையை பத்தி என்ன பேச? என்ன மேல கை வைக்கிறியா? உன்ன இவெல்லாம் திருந்தவே மாட்டான். தம்பி வேணாம் தம்பி. ஏன் மேல கை வச்சிட்டீங்கன்னா ஏரியா பசங்களோட வரண்டா. டேய் டேய் போடா. வேணாம் விடுங்கப்பா. இருக்குடா உங்களுக்கு. என்ன தல ஆளுங்களை கூட்டு வந்துடானோ? டேய் இவன்லாம் உதாடுற, சவுண்டு கொடுப்பான், அவ்வளோதான், ஒன்றும் நடக்காது. ஆளை கூட்டு வரேன்னு மிரட்டுறது. நம்ம இப்போ எதிர்த்து நின்ட்டோம்ல, இனி இந்த நாதார் இந்த பக்கமே வராது. இவன் அடி வாங்கின விஷயம் 4 பேர்த்துக்கு தெரிஞ்சதுன்னு வெயி, கிடைக்கிற 5 10 போயிடும். அது அவனுக்கே தெரியும்.